அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 பிப்ரவரி. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன மாரி செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நேத்து நம்ம பிரதமர் தூத்துக்குடி வரைக்கும் வந்திருப்பாரு. அதுல நெறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதுல ஒரு திட்டமாக குலசேகரப்பட்டினத்தில இஸ்ரோ ஏவுதளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஸோ, அதனுடைய சிறப்புகள் பத்தி இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா? இந்த குலசேகரப்பட்டினத்தில இருக்கக்கூடிய இந்த ஏவுதளத்தில என்னென்னலாம் இருக்கும், என்ன சிறப்புகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஏவுதள வசதி, ராக்கெட் பாகங்களை ஒருங்கிணைக்கும் வசதி, தரைதள அலைவரிசையை பரிசோதிக்கும் வசதி உள்ளிட்ட 35 வசதிகள் அமைய உள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, நமக்கு லான்ச் பண்ற அந்த ஒரு ஃபெசிலிட்டி, ராக்கெட் பாகங்கள், ராக்கெட் பார்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி அந்த மாரி நமக்கு ஒரு 35 வசதிகள் இதுல இருக்க போகுது. ஓகேங்களா? சிறிய செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான உலகத் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமையும். ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸ்மால் சேட்டலைட்ஸ லான்ச் பண்றதுக்காக பிரத்யேகமா இது அமையும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஓராண்டுக்கு 24 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் வகையில் இந்த தளம் அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நமக்கு டோட்டலா ஒரு 35 ஃபெசிலிட்டீஸ் இருக்க போகுது. அதே மாரி இந்த சிறிய செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு ஒரு பிரத்யேகமான மையமா இருக்க போகுது. சரிங்களா? ஸ்மால் சேட்டலைட்ஸோட லான்ச்சுக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, ஒரு ஆண்டுக்கு 24 செயற்கைக்கோள்கள் வரைக்கும் இதுலருந்து நம்ம அனுப்ப முடியும். குலசேகரப்பட்டினத்திலிருந்து. சரிங்களா? இதெல்லாம் சிறப்புகளா நமக்கு குடுத்துருக்காங்க. அடுத்த செய்தியில என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல சில விருதுகள் அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். அத ஒரு தடவ பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெறைய இருந்துச்சு. ஓகேவா? தினமணி முன்னாள் தலைமை நிருபருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மூத்த பத்திரிகையாளரும், தினமணி நாளிதழின் முன்னாள் தலைமை நிருபருமான வி.என். சாமிக்கு கலைஞர் எழுதுகோள் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வி.என். சாமி அப்படிங்கிற இந்த நபருக்கு குடுத்துருக்காங்க. அடுத்தது நெறைய தலைவர்களுக்கு மணிமண்டபம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. ஐ மீன் கட்டப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு, லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, அ மு. வரதராசனார், அடுத்தது பார்த்தோம்னா, விடுதலை போராட்ட வீரர் தியாகி அண்ணல் தங்கோ, அந்த மாரி ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், அடுத்தது பார்த்தோம்னா, சர் ஏ.டி. செல்வம் இந்த மாரி நெறைய பேருக்கு குடுத்துருக்காங்க. இந்த செய்திய ஒரு தடவ வாசிச்சு வச்சுக்கோங்க. அதே மாரி இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிறது 2022, 23 2 ஆண்டுகளுக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ, அதனுடைய பெயர்கள் அது எல்லாமே இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ, மேலோட்டமா வாசிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்னு இல்ல. ஏன்னா நெறைய பேருக்கு குடுத்துருப்பாங்க. ஸ்டில் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. சரிங்களா? அதே மாரி இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி நேத்து நிறைவடைஞ்சிருக்கும். விண்ணப்பங்கள்ல ஏதாவது ஒரு திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு மார்ச் 4, மார்ச் 5, மார்ச் 6 3 நாட்கள் டைம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏதாவது அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, மார்ச் 4, 5, 6ல நமக்கு அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நீங்க அத கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூன் 9ஆம் தேதி 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கட்டமா அடுத்த கட்ட செய்திகள் அப்படின்றத பார்த்தோம்னா, நமக்கு திருக்குறள். இன்னைக்கு என்ன திருக்குறள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, "எற்றென்று இரங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று" அப்படின்னு சொல்றாங்க. "எற்றென்று இரங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று." என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிறரை நினைத்து வருந்துவதற்குக் காரணமான செயல்களைச் செய்யக்கூடாது. ஒரு கால் தவறிச் செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றைச் செய்யாதிருத்தல் நல்லது அப்படிங்கிறது சொல்றாங்க. நம்ம ஒருத்தர பத்தி நினைக்கிறோம். அவங்க நினைக்கிறப்பயே ஒரு வருத்தமான விஷயம் அவங்களுக்கு நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாரி விஷயத்த ஒரு தடவ பண்ணலாம். எப் ஆனா ஒரு தடவ பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாரியான விஷயத்த செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? பிறருக்கு துன்பம் விளைவிக்காம இருக்கணும். ஒரு டைம் ஒரு துன்பம் விளைவிக்கிற மாரியான செயல பண்ணிட்டாலும், 2வது தடவ அத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 655 அதிகாரம் வினை தூய்மையிலிருந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது, அடுத்த கட்டமான செய்திகள்னு பார்க்கிறப்போ, நமக்கு மாலத்தீவுக்கும், இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குளறுபடி, அந்த குழப்பம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தீர்ந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். மாலத்தீவுல சமீபத்தில அதிபர் தேர்தல் நடந்திருக்கும். அங்க அதிபரா இருக்கக்கூடிய முகமது முயீஸ் அப்படிங்கிற நபர் இந்தியாவ சேர்ந்த ராணுவ வீரர்கள் அங்க ஒரு 88 பேர் இருக்காங்க. சரிங்களா?
மாலத்தீவ்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வெளியேறணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டே வந்திருப்பாரு. ஏன்னா, அவர் வந்து ஒரு சீன ஆதரவு அதிபரா வந்து இருக்கனால. ஸோ எதுக்காக அவங்க நம்ப இந்தியன் சோல்ஜர்ஸ் 88 பேர் அங்க இருக்கணும் அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா, ஸோ நம்ப வந்து அவங்களுக்கு நெறைய விமானங்கள், அந்த ஹெலிகாப்டர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மாலத்தீவுக்கு மருத்துவ உதவி மற்றும் கடல் கண்காணிப்புக்காக அதிநவீன இலகுரக ஹெலிகாப்டர்கள், டார்னியர் சிறிய ரக விமானம் ஆகியவற்றை இந்தியா வழங்கியது. அவற்றை அந்நாட்டில் பராமரித்து, இயக்குவது உள்ளிட்ட பணிகளில் 88 இந்திய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, எதுக்காக நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா, அதுக்கான பதில் இங்க இருக்கு. ஓகேங்களா? நம்ம சில ராக்கெட்ஸ், விமானங்கள்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனுடைய செயல்பாட்டுக்காக அதில ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அத சரி செய்யறதுக்காக தான் இந்தியா உள்ள அந்த ராணுவ வீரர்கள் 88 பேர் மாலத்தீவுகள்ல இருக்காங்க. இருந்தாலும் இந்தியன் சோல்ஜர்ஸ் அங்க இருக்கனால, அவங்களோட அந்த இறையாண்மை, சாவரின்டி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து இந்தியாவுக்கு திரும்பணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா மாலத்தீவு அதிபர் வந்து வலியுறுத்திட்டே வந்திருப்பாரு. ஸோ அந்த வகையில இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ராணுவ குழுக்கள வந்து படிப்படியா கம்மி பண்ணிட்டு, அதற்கு பதிலா ராணுவம் அல்லாத அந்த டெக்னிக்கல் டீம் வந்து நாங்க அங்க வைக்கப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்தி தான் இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த கட்டமா என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2029ல் ஒரே நேரத்தில் தேர்தல், அரசமைப்பு சட்டத்திலும் திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, சட்ட ஆணையம், லா கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிறது 2029ல சாத்தியமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான சில சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். அதற்கான பரிந்துரைகள நாங்க கொஞ்ச நாள்ல வெளியிட்டுருவோம் அப்படிங்கிறத சட்ட ஆணையம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரே நாடு, ஒரே தேர்தல் நடைமுறையை அறிமுகப்படுத்துவதற்காக அரசமைப்புச் சட்டத்தில் புதிய பகுதியைச் சேர்க்கும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி ரித்துராஜ் அவாஸ்தி தலைமையிலான சட்ட ஆணையம் பரிந்துரை செய்ய உள்ளது. ஸோ ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவுல சாத்தியமாகணும்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல அரசியல் அமைப்புல சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறத சட்ட ஆணையத்தோட தலைவரா இருக்கக்கூடிய ரித்துராஜ் அவஸ்தி, அவர் தலைமையிலா இருக்கக்கூடிய அந்த குழு வந்து பரிந்துரை செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான பரிந்துரைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள மாநில சட்டப்பேரவைகளில் 5 ஆண்டுகள் செயல்படும் காலத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கட்டங்களாக குறைக்க சட்ட ஆணையம் பரிந்துரை செய்ய உள்ளது. ஸோ நமக்கு ஒரு சட்டமன்றம், சட்டப்பேரவை அப்படின்னாலே, நம்ம மாநில அரசாங்கங்கள் 5 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 வருஷம் அப்படிங்கிறத கரெக்ட்டா 2029ஓட முடியிற மாரி சில மாற்றங்கள ஏற்படுத்தப் போறோம். அது வந்து 3 கட்டங்களாக ஏற்படுத்தப் போறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றத வச்சு பார்த்தோம்னா, 2029ங்கிற ஆண்டு வரப்போ, கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களோட அந்த சட்டமன்றத்தின் பதவிக்காலம் அப்படிங்கிறது கரெக்ட்டா 2029ல முடியிற மாரியான ஒரு சில பரிந்துரைகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கேத்த மாரி அரசியலமைப்புல சில மாற்றங்களையும் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சட்ட ஆணையத்தின்படி நம்ப சொல்றோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்திய தான் குடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான பரிந்துரைகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ப அந்த பரிந்துரைகள் அஃபிஷியலா அதிகாரப்பூர்வமா வெளிய வந்தா தான் தெரியும் நமக்கு. சரிங்களா? ஸோ அந்த வகையில தேர்தல்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேர்தல்கள் எப்பப்ப நடக்கப் போகுது இந்த 2029 வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல், மே, ஜூன் காலகட்டத்திலேயே 2024லயே நடந்துரும். மக்களவை தேர்தல் நடக்கிறப்பயே இந்த ஆந்திர பிரதேசம், அருணாச்சல் பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் 4 மாநிலங்களுக்கும் எப்பயுமே தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இத ஒண்ணு பார்க்கணும். அடுத்தது மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா, 2024ஓட கடைசியில வந்து நமக்கு தேர்தல் நடக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா, பீகார், டெல்லி இவங்களுக்கெல்லாம் அசாம், மேற்கு வங்கம், தமிழகம், புதுச்சேரி, கேரளா இவங்கலாம் 2026ல, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர் 2027ல, திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து, கர்நாடகம், மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா இந்த 9 மாநிலங்களுக்கும் 2028ல தேர்தல் நடக்கப்போது. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா தேர்தல் நடந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில எப்படி இந்த ஒரு 3 கட்டங்களா இந்த சட்டப்பேரவைகளோட பதவிக்காலத்த குறைச்சு, கரெக்ட்டா 2029க்கு எடுத்துட்டு வரப்போறோம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவ அந்த பரிந்துரையில சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்தோனே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ சட்ட ஆணையம் படி 2029ல ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமா வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது விளையாட்டு செய்திகள நமக்கு பெருசா இது இல்ல. உலகச் செய்திகள்லயும் நம்ம
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற மாரி எதுவும் இல்ல. கடைசியா பார்த்தோம்னா, நேத்து பிரதமர் மோடி வந்திருப்பாரு. நெறைய திட்டங்கள் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னோம். அந்த வகையில என்ன மாதிரியான திட்டங்கள், முக்கிய திட்டங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரக்கு பெட்டக முனையம். ஒரு கண்டெய்னர் டெர்மினல் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல. வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் வெளித்துறைமுக சரக்கு பெட்டக முனையத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதாவது வெளித்துறைமுக சரக்கு பெட்டக முனையத்துக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. இத்திட்டத்தால் இத்துறைமுகம் கிழக்கு கடற்கரைக்கான போக்குவரத்து முனையமாக மாறும் அப்படிங்கிறது சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கண்டெய்னர் டெர்மினல் அப்படிங்கிறது அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கண்டெய்னர்லாம் வந்து நெறைய ஹேண்டில் பண்ற விதத்துல, நெறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லையா? சரக்கு கப்பல்கள், சரக்கு போக்குவரத்து. ஸோ அந்த கண்டெய்னர ஹேண்டில் பண்ற விதத்துல, இந்த வ.உ.சி போர்ட் அப்படிங்கிறது வந்து மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கான பணிகள வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த பணிகள்லாம் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா, அ ஒரு ஈஸ்டர்ன் கோஸ்ட் அதாவது கிழக்கு கடற்கரைக்கான போக்குவரத்து முனையம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது இங்கிலீஷ்ல இது என்ன பார்த்தோம்னா, டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஹப் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிழக்கிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு போகணும். இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடுக்கு போகணும் அப்டின்னா, எல்லாரும் தூத்துக்குடி வந்துட்டு தான் போவாங்க. அப்டிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஓகேங்களா? ஏன்னா, இத வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். கண்டெய்னர் அதிகமா ஹேண்டில் பண்ண போறோம். ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஹப்பா வந்து மாத்தப் போறோம். அ இந்தோனேஷியா, சைனாலருந்து ஒரு கப்பல் கிளம்புதுன்னா, நேரா தூத்துக்குடி வந்து ஹால் பண்ணிட்டு, அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி யூரோப்க்கோ, மத்த கண்ட்ரீஸ்க்கோ போற மாரி, அந்த ஒரு வகையில நம்ம தூத்துக்குடி வ.உ.சி. சிதம்பரனார் போர்ட்ட வந்து டெவலப் பண்ண போறோம் அப்டிங்கிறத நேத்து அடிக்கல் நாட்டுறப்ப சொல்லியிருப்பாங்க சரிங்களா? ஸோ ஒரு கண்டெய்னர் டெர்மினல், ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஹப் ஓகேங்களா? தமிழகத்துக்கு ஒரு நல்ல இந்த பொருளாதாரம் சார்ந்து பார்க்கிறப்ப தமிழகத்துக்கும் இது ஒரு நல்ல திட்டமாக தான் இருக்கு. அடுத்தபடியா பார்த்தோம்னா, இந்த துறைமுகத்தை நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மையத் துறைமுகமாக மாற்றும் நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டன. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத இந்தியாவிலேயே முதல்ல ஓகேங்களா? இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகமாக அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தோம்னா, இந்த கிரீன் ஹைட்ரஜன வந்து ஸ்டோர் பண்ற ஃபெசிலிட்டி, அது அந்த அத வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஃபெசிலிட்டி, அந்த மாரியான விஷயங்கள்லாம் இதுல வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ முக்கியமான விஷயம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட். கிரீன் ஹைட்ரஜன்னா என்னன்ற ஒரு டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். நமக்கு அ H2O லிருந்து ஹைட்ரஜன பிரிக்கிறாங்க இல்லையா? எலக்ட்ரோலிசிஸ் அப்படிங்கிற ஒரு நடைமுறைய சொல்றோம். இந்த பிரிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஹைட்ரஜன நம்ப தனியா எடுக்கிறோம் வாட்டர்லருந்து. அப்படி எடுக்கிறப்போ, அந்த ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டிலருந்து எல்லாமே கிரீன் எனர்ஜிலருந்து வந்திருக்கும். எக்ஸாம்பிள்க்கு எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம். அதுலேருந்து வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன தனியா பிரிக்கிறோம். எலக்ட்ரோலிசிஸ் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு நிலக்கரி மூலம் வந்துச்சுன்னா, இத கிரீன் ஹைட்ரஜன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அது வந்து ஒரு ஒரு ரெனியூவபிள் ரெனியூவபிள் எனர்ஜியா இருக்கு. ஓகேங்களா? இதே நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பண்றோம். வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன தனியா பிரிக்கிறோம். அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சோலார் பவர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு ஹைட்ரஜன தான் நம்ம கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சொல்றோம். சரிங்களா? கிரீன் ஹைட்ரஜன்னா, கிரீன் எனர்ஜிய யூஸ் பண்ணி ஹைட்ரஜன மட்டும் தனியா நம்ப ஏதாவது ஒரு இதுலருந்து பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, அதுதான் கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ, அந்த ஒரு கிரீன் ஹைட்ரஜன் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மேம்படுத்தும் நோக்கத்தோட, அந்த திட்டங்கள்லாம் உருவாக்கி, இந்தியாவோட முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகமா யார் மாறப் போறாங்க அப்படின்னா, வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் வந்து மாறப்போகுது. சரிங்களா? ஸோ, அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து நேத்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் உள்நாட்டு நீர்வழிக் கப்பல் தொடங்கப்பட்டது. இது முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டு, குளிர்சாதன வசதியுடன் 50 பேர் பயணிக்கும் வசதி கொண்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்றாங்க? நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் உள்நாட்டு நீர்வழி கப்பல் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு இன்லேண்ட் வாட்டர்வே வெசல் அப்படிங்கிறத சொல்றோம். அது ஃபுல்லா எதனால இயங்க போகுது? பெட்ரோலா? டீசலா? அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் ஹைட்ரஜனால இயங்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ப கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதே எதுக்கு உருவாக்குறோம்னா, அதனுடைய யூசஸ்க்காக தான். ஓகேங்களா? அதுல வந்து எந்த ஒரு எமிஷனுமே இருக்காது. எந்த ஒரு கார்பன் வெளியீடுமே இருக்காது. எந்த ஒரு சத்தமும் கூட வராது. முழுக்க முழுக்க
என்விரான்மென்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகேங்களா? சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு எரிபொருளா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிற இந்த விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு நெறைய முக்கியத்துவம் இந்தியால தொடர்ந்து குடுக்கப்பட்டுட்டே வருது. அந்த வகையில பார்க்கிறப்போ, நாட்டோட முதல் கிரீன் ஹைட்ரஜன், பசுமை ஹைட்ரஜன் பயன்படுத்தக்கூடிய ஒரு கப்பல் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க நேத்து. இந்த கப்பல் வந்து யாரு கட்டியிருப்பாங்க அப்படின்னா, கொச்சின் ஷிப்யார்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கொச்சின் கப்பல் கட்டுமான இடம் அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா? இந்த கொச்சின் ஷிப்யார்ட் தான் வந்து கட்டியிருப்பாங்க. அ என்ன ஒரு இனிஷியேட்டிவ் கீழ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹரித் நௌகா அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஹரித் நௌகா ஓகேங்களா? ஹரித் HARIT நௌகா NAUKA. இந்த ஹரித் நௌகா அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழ தான் இத வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஹரித் நௌகான்ற இனிஷியேட்டிவ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஃபுல்லா அந்த உள்நாட்டு கப்பல் வழித்தடம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே பசுமை எரிபொருளால ந கப்பல்கள் பசுமை எரிபொருளால ஓடக்கூடிய கப்பல்களால் இந்த இன்லேண்ட் வாட்டர் வேஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பிராக்டிஸ வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் த ஹரித் நௌகா இனிஷியேட்டிவோட ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய அந்த இந்தியன் வாட்டர்ஸ்ல ஓடக்கூடிய கப்பல்கள் எல்லாமே 100% கிரீன் எனர்ஜில ஓடணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட். எப்போ அப்படின்னா 2047க்குள்ள. ஓகேங்களா? ஸோ இந்தியால ஓடக்கூடிய அந்த கப்பல்கள் எல்லாமே 100% கிரீன் எனர்ஜில போகணும். 2047க்குள்ள அதுவும் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த இனிஷியேட்டிவோட டார்கெட்டா இருக்கு நமக்கு. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் கீழ கொச்சின் அந்த கப்பல் கட்டுமான இடத்தினால உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் கப்பல் அப்படிங்கிறது நேத்து தூத்துக்குடியில அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம பிரதமர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த ஒரு செய்திய இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ நீங்க பார்த்ததிலேயே முக்கியமான 2 செய்திகள்னா இதுதான். 1 இந்த வ.உ.சி. துறைமுகம் அப்படிங்கிறது கிரீன் ஹைட்ரஜன் ஹப்பா மாறப்போகுது. அதே மாரி அந்த கிரீன் ஹைட்ரஜனால ஓடக்கூடிய ஒரு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பல் அப்படிங்கிறது. அது என்ன இனிஷியேட்டிவ்? யார் கட்டுனாங்க? அந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ப பார்க்குறோம் இங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில பார்க்குறப்போ, இந்த கிரீன் ஹைட்ரஜன் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கோம். கிரீன் ஹைட்ரஜனுக்குன்னு ஏதாவது ஒரு பாலிசி இருக்கா? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் இருக்கு நமக்கு. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறது 2023 போன வருஷம் தான் சொல்லியிருப்பாங்க. இதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும். அத வந்து பண்ணணும் நம்ப. சரிங்களா? 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் பை 2030 ஓகேங்களா? இதுதான் டார்கெட். இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டுக்கு கீழ தான் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே வருது. ஓகேவா? 5 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் பசுமை ஹைட்ரஜன் தயாரிப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்போனா 2030க்குள்ள. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த செய்திகள்லயே முக்கியமான செய்தியா இதுதான் நம்ம சொல்றோம். ஸோ மத்தபடி பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் இன்னைக்கு செய்திகள்ல அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.